சுவாமி இன்னைக்கு வந்துட்டு எனக்கு அந்த பஞ்சமி திதி ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருந்தது. பட் அது இந்த வாரம் நான் கேட்குறத விட நம்ம ரவி தமிழ்வாணன் ஐயா கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயத்தை தாண்டி நேயர்களுடைய அபிப்பிராயம். ஐயா, உங்களுடைய கேள்வியை கேட்டுருங்க ஐயா. பாவகிரகங்களுக்கும் சுபகிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் பாவகிரகங்களுடைய காலம் நடந்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும், சிலர் அதே பாவகிரகங்களின் காலத்தில் நன்றாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல்தான் சுபகிரகத்திற்கும் மாற்று கருத்து இருக்கிறது. இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சாமி. ஆமாம் ஐயா, போன முறை நான் கூட சொன்ன ஒரு அருமையான ஜோசி ரைட்டிங்கய்யா. நீங்கள் பாவகிரகங்கள் நல்ல பலனும் சொல்கிறாங்க, ஒரு சிலர் கெட்ட பலனும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சுபகிரகத்துக்கு நல்ல பலனும் சொல்கிறாங்க, கெட்டப்பட்டும் பலனும் சொல்கிறாங்க. இது என்ன? இதை எதை ஏற்றுக்கிறது? இது எப்படி? இது என்ன வித்தியாசம்? அருமையாக கேட்டீங்க ஐயா. இது என்னென்னா ஐயா, இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம இந்த ஒரு மணி நேரத்தில் விடையை கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஐயா, ரொம்ப கஷ்டம் ஐயா. ஆனால் உங்களால் சுருங்க சொல்லி விளங்க வைக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். விளங்க வச்சிடலாம் ஐயா. ஆனால் என்னென்னா அந்த அந்த நுட்பமான விஷயங்களை அதை எடுத்து முடியல ஐயா. இருந்தாலும் ஐயா, இப்போ நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சில நேரங்களில் நீங்கள் பிஸ்னஸ் போகிறீங்க, நீங்கள் ஒரு மனிதர் தான். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் செயல்படும் பொழுதும் ஒரே மாதிரியான செயல் இருக்காது, கண்டிப்பாக மாறுபட்டிருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இயல்பு தானே ஐயா. இப்போது நாம் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறோன்னா ஒரு மாதிரி இருப்போம், வெளியில் போய் அணுகிறோம்னா ஒரு மாதிரி இருப்போம், விழாக்களில் கலந்துக்கிறோன்னா ஒரு மாதிரி இருப்போம். இப்படி சாதாரணமான ஒரு மனிதனே, என்ன கிருஷ்ணா நீ கோவப்பட்டு இருக்கியா? நீ வேற நடிகன் சமஜி. அதுதான் சமஜி பிரச்சனை அதுதான். கோபப்பட்டுருக்கு. இப்போ ஆனால் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கேன் சமஜி. உங்களுடைய குட்டுகள் வாங்கி கொட்டிட்டு குறைக்கிறேன். ஆமாம் சமஜி. சரி சரி, நல்லா சிரிச்சிருக்கியா? ஜம்முன்னு சிரிப்பேன் சமஜி. ஓ, என்னைக்காவது யாருக்கும் தெரியாமல் அழுதுருக்கியா? நிறையா சுவாமிஜி. அப்போ நீ ஒரே ஆள் தானே? ஆமாம். ஏன் இவ்வளோ மாறுபட்ட கருத்து? புரியுதுங்களா ஐயா? பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் செயலும் அது போய் சேரும் இடத்தை பொறுத்து தான் சிரிப்பும் வேதனையும் மகிழ்ச்சியும். பளிச்சு விளக்கம். ஒரு கெட்ட கிரகம் கெட்டவர்களோடு சேரும்பொழுது கெட்ட சக்தியை அதிகப்படுத்தி விடுகிறது. அப்போ உனக்கு கெட்ட கிரகம் நீ குடிப்ப, உனக்கு கெட்ட கிரகம் நீ தப்பு பண்ணுவ, உனக்கு கெட்ட கிரகம் மாட்டிக்குவ அப்படின்னு சொன்னால் அது கெட்டவனோட சேரும்பொழுது அதே கெட்ட கிரகம் ஒரு அறிவில் சார்ந்தவரோடு நல்ல இடங்களோடு பழகும் பொழுது அதே கெட்ட கிரகம் யோகமாக மாறி போய் நல்லதை பண்ணுது. வாவ், ரொம்ப நல்ல விளக்கம். அப்போது இருக்கின்ற இடமும் அது தான் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா எல்லா பாவ கிரகங்களும் சுப கிரகங்களும் அவரவர் வீட்டில் இருப்பதல்ல. இதை முதல்ல புரிஞ்சிடும். இதுதான் ஜோதிடம். எல்லா பாப கிரகங்களும் இப்போது உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தனுசும் ரேவதிங்கிற மீனமும் குருவோட வீடு. எல்லார் ஜாதகத்துலேயும் தனுசுலேயும் மீனத்துலேயும் குரு இருக்க மாட்டார், வேறு இடத்துல உட்கார்ந்துருப்பார். அப்போது வேறு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? குரு சுபகிரகம் 6, 8, 12 மடைஞ்சால் தோச்சிருவாண்டா அந்த குருங்கிறான். அதே லக்னாதிபதியாக இருந்தால் துவைக்கிறது குறைஞ்சிருமா 6, 8, 12 ஒரு குருவுக்கே இது. அப்போ தான் ஒரு வீடை பெற்று அதே வீட்டில் தான் இருந்து அது செயல்படுவதுங்கிறது வேறு. அதுதான் ஒரு உதாரணம் நான் உங்களுக்குமே சொன்னேன் ஐயா. ஒரு கிரகம் தன் வீடு இல்லாமல் அடுத்த இடத்தில் போய் இருக்கும் பொழுது அது பகையாக இருக்கக்கூடியவரோடு சேரும் பொழுது பகை பலனை தருகிறது. சுபரோடு போய் சேரும் பொழுது சுப பலனைத்தான் கொடுப்பார், பகைப்பலனை கொடுக்க மாட்டார். இது ஒரு கணக்காக இருந்தாலும் புத்திக்கு அதிபதி, மனசுக்கு அதிபதி, ஆழ்மனதுக்கு அதிபதினு 3 பேர் இருக்காங்க. அவங்களும் பலமாக இருக்காங்களாங்கிறத ஆய்வு செய்கிறது தான் ஜாதகம். இதை தான் சொன்னால் இது பெரிய விஷயம் ஐயா. அதே சுபகிரகங்கள் எடுத்துங்க, சுபத்துவம் பெற்றிருந்ததுன்னா இப்போ தனித்த குரு யார் ஜாதகத்தில் இருந்தாலும் நான் சொன்னேன் பாருங்க ஐயா, தனித்த குருன்னா அது வந்துட்டார் பாருங்க. பலாருன்னு சொல்லிட்டீங்க. அது இருக்கட்டும், பண்ண போகிறேன், மனசில் இருக்கு எனக்கு. அது 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 ஆனால் நினைவில்லாமல் இருந்தது, இந்த பிள்ளை நினைவுபடுத்திச்சு. சூப்பர். ஒன்று பண்ணணும். ஏன்னா 60, 70, 80, 90, 100, 110 வரைக்கும் பண்ணிட்டோம். அதுக்கு மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டோம்.
வளைகாப்பு விஷயம் மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கும் பேத்திங்களுக்கும் பண்ணணும்னு ஒரு எண்ணம், இது நம்ம செய்யணுமேன்னு பார்த்து காலம் அதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் உட்கார வச்சு நம்ம வளைகாப்பு பண்ணுவோம். ஒரு பக்தர்களும் இதுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாக இருந்துடுறாங்க சுவாமிஜி. ஆமாப்பா, கண்டிப்பாக இருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த யதார்த்தமான பழமொழி. ஓகேவா? ஆனால் யார் திக்கற்றவர்களுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு குருவை காட்டுவார். அது இயல்பாக நடக்கும். எந்த வருமானம் சம்பாதிச்சாலும் நம்ம இதுக்குன்னு பல ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அதை வந்து சிறப்பாக, சாதாரணமாக இல்லாத சிறப்பாக செய்யணும். அந்த மணமகள் ஐயா 110 வயதில் ஐயா 4 பேர் கலந்தாங்க ஐயா. அவங்களுக்கு மன்மத பானம்னு சொல்லி அது கணவன் மனைவிக்கும் கொடுத்து அடிக்கும் போது அவங்க 2 பேர் முகத்தில் காதல் கலந்த ஒரு சிரிப்பு இருந்தது பாருங்க. அந்த காதல் கலந்த அந்த சிரிப்பும் கண்ணீரில் இந்த அழையும் பார்க்குறச்ச ஐயா எத்தனை லட்சம் செலவு பண்ண என்ன, அந்த ஒரு சிரிப்புக்கும் அந்த ஒரு கண்ணீருக்கும் உள்ள அது கோடிகள் கொடுத்தாலும் வராது. அது மாதிரி கர்ப்பிணியாக இருக்கிற அந்த குழந்தைகள் யாருமே வளைகாப்பு செய்யலைன்னும் போது அந்த காப்பை நம்ம போடும் போது உள்ளே இருக்கிற குழந்தையும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு யோகமும் நமக்கு உண்டு அதில் இல்லை. அதான் விஷயம். கேள்வி பதில். தனித்த குரு. அப்போ ஒரு குரு சுபகிரகம் சேரும் இடத்தை பொறுத்து தான் பெரும்பாலும். ஆமாம் ஐயா, சேரும் இடம் கூடும் இடம் அது ஒன்று இருக்குது. சேரும் இடமும் கூடும் இடம். கூடுவாரோடு கூடினால் அது என்னங்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஒரு கிரகம் தான் இருக்கும் வீடு, அந்த வீட்டுக்கு உள்ள அதிபதி அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தத்தில் இருக்கிறார்கள், அவர் போய் எந்த வீட்டிலே அமர்ந்தார், அந்த வீட்டில் அவர் பகைவனா நண்பனா நட்பா சமமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்துத்தான் நல்ல கிரகத்துக்கான நல்ல பலனும் கெட்ட பலனும், கெட்ட கிரகத்துக்கான கெட்ட பலனும் நல்ல பலனும் அது போய் உட்காருகின்ற இடத்தை கணித்துதான் இந்த வேறுபாடுகள் வருகிறது. அப்போ கணிப்பவர்கள் எதை சரியாக கணித்து சொல்லுகிறார்களோ சரி, இது நல்லது நடக்கும் என்பதும் சரி, கெட்டது நடக்கும் என்பதும் சரி என்பது கணிக்கின்ற விஷயத்தில் இருக்கிறது. அப்போது அது இருக்குமிடம், சேருமிடம், கொடுத்த இடம். அந்த வீட்டுக்கு எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அது கொடுத்தது பெருமளவில். இப்போ பாருங்கள், மீனத்தில் குரு நல்ல ஆட்சி பெற்ற இடம், தன்னோட சொந்த வீடு. ஆனால் மேஷ லக்னத்தில் அந்த குழந்தை சூரியன் சந்திரன் புதனோட பிறந்திருக்கா. இப்போ பார்த்து அந்த குழந்தை 13 வயசு குழந்தை. அப்போது அந்த 12ல் குரு நல்லா தானே இருக்கணும், சுபகிரகம் தனியாக வலு பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக மனபேதளிப்பும் புத்தி பேதளிப்பும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ அவரே வீடு, அவரே சுபர், அவர் ஏன் புத்தி பேதளிப்பு கொடுக்கணும்? அதை நினைவாற்றலை கொடுத்து கொடுத்து நான் உனக்கு இருக்கேன், நீ கரெக்டாகிக்கோ, நான் உனக்கு பிரச்சனை பண்ணுவேன், கரெக்டாகிக்கோன்னு மறைமுகமாக சொல்கிறாரு. ஏன்னா தன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால. அதே பகை வீட்டில் உட்கார்ந்தாருன்னா இம்சோமினியா சிசோஃபினியான்னு சொல்லுவாங்க, மனச்சிதைவு நோய். அதில் எடுத்துன்னு போய் வச்சு மனநல மருத்துவத்தை சாப்பிட வைப்பார். இதுதான் ஐயா கணக்கு. ஆக ஒரு கிரகம் எங்கு இருக்கிறதோ, யாரோடு கூடி இருக்கிறதோ, யார் வீட்டில் இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் இந்த வித்தியாசங்கள். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்களா, இந்த வித்தியாசம் என்ன பலன்னா இதை பொறுத்து தான் பலன் நகர்கிறது. இதான் விஷயம். ரொம்ப நல்ல விளக்கம், நல்லா இருந்துச்சு.